ஹாய் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சட்னி செய்ய போகிறேன். ஸ்பெஷலான மதுரை தண்ணி சட்னி செய்ய வாங்க. எப்படி செய்யறது? 10 நிமிஷம் போதும் சட்னி செய்ய. நீயும் ஹாய் சொல்லிடு. வெறும் உடம்போட செய்யக்கூடாது. பூ காய்ச்சி வெறும் உடம்போட இருக்க போடு, சட்டையை போடு. 10 நிமிஷம் தான் இந்த சட்னி செய்யாகும். வாங்க பார்க்கலாம். ஒரு இட்லி, ஒரு பக்கம் இட்லியை ஊற்றி வச்சுட்டு இங்கே பாருங்க, இட்லி வேகிற கேப்பில் சட்னி செஞ்சிடலாம். வாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 2 பல்லு பூண்டு, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதான். காரத்துக்கு 3 பச்சை மிளகா, அவ்வளோதான் சட்னிக்கு. இதை வதக்கி அரைக்கிறதா. இதுதான் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. தேங்காய் இல்லாமல் செய்கிறது, தேங்காய் இல்லாமல் அவசரத்துக்கு செய்கிறது. வெங்காயம் கூட ரொம்ப டார்க்காக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த இட்லி தோசை சுடுற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். முந்திரி கறிங்களா? அவ்வளோதான். வெங்காயம் பாருங்கள் லேசாக ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இதில் நடுவில் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். பாருங்கள், வெங்காயம் வதக்கியாச்சு. ஓகேயா? இப்போ அதுக்கு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை போட்டு கிண்டுனா சரி. இப்போ இது சூடு ஆறுனதும் அரைச்சா போதும். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சட்னி தாளிச்சிடலாம். வாங்க. மறுபடியும் கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். சட்னி தாளிக்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். 1 டீஸ்பூன் ஊற்றினா கடுகு உளுந்து. சட்னிக்கு எப்பயுமே நான் சீரகம் போடுவேன், தேங்காய் சட்னிக்கு. அதே மாதிரி 2 சீரகம் சும்மா வாசனைக்கு போட்டால் போதும். அது வெடிச்சதும் கருவேப்பிலை இல்லை எங்கிட்ட, அதனால நான் வெறும் இது மட்டும் காஞ்ச மிளகாய் மட்டும் போடுறேன். ஏன்னா சட்னி ஏற்கனவே காரம், நாங்கள் காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்கனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும், ஒரு பீஸ் காஞ்ச மிளகா மட்டும் போடுறேன் தாளிக்க. அது வெடிச்சதும் அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம இந்த இது பண்ணதை ஊற்றி கலக்கிற வேண்டியதை தண்ணி ஊற்றி. இது தண்ணி சட்னி, பேர் தண்ணி சட்னி. அதனால எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா, குட்டி சொம்பு. இந்த சொம்பு நான் சின்ன வயசுலேருந்து வச்சுருக்கேன். எங்கள் அம்மா எனக்கு அண்டியே கொடுத்துட்டாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இதில் தான் டீ குடிப்பேன். இப்போ எங்கள் பெரிய பாப்பா இப்போ 3வது 4வது படிக்கிறதால அந்த மாதிரி இருக்க போகும்போதெல்லாம் அதில் தான் எங்கள் அம்மா காஃபி வச்சு தருவாங்களாம். இதில் காஃபி கொடுத்தா மட்டும்தான் நான் குடிப்பேன். எங்கள் அம்மா இப்போ கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதெல்லாம் ஒரு நினைவுகள்.
அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சட்னி ரெடி. டேஸ்ட் வேணும்னா லெமன் இருந்துச்சு, சொம்பு கீழே தள்ளி விட்டேன். உப்பு தான் பத்தலை லைட்டாக. இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம், ஏன்னா இது பேரே தண்ணி சட்னி தான். நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா, இதுதான் ஹோட்டலில் கொடுப்பாங்கல்ல, இந்த தண்ணி சட்னியும் இது கூட கார சட்னியும் வச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் 4 பேர் தானே, போதும் ஒரே சட்னி நைட்டுனால. ஓகேயா, அவ்வளோதான். இட்லி ரெடி. வாங்க இட்லி காட்டுறேன். இட்லி சட்னியும் வச்சு காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. இது இட்லி. பாருங்கள், இட்லி மேலே சட்னி அப்படியே ஊற்றணும். அப்படியே அருவியாக ஊற்றினா இதில் 10 இட்லி கூட சாப்பிடலாம் இந்த சட்னி டேஸ்ட்டுக்கு. பாருங்கள், ஓகேயா? சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாது. 10 நிமிஷம் தான். நான் இட்லி வேகிறதுக்குள்ளே சட்னி செஞ்சுட்டேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.